ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டர்ஸ் கிராஃப்ட் பை எம்எஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே அப்படி போகலாம். இன்றைக்கான வீடியோ என்னென்னா காய்ஸ், நம்ம ஒரு ட்ரெஸ் தான் டிசைன் பண்ண போகிறோம். அதுவும் சப்பையா அப்படின்றதுக்குள்ளே நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை காய்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கவுன் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அது வந்து என்ன பண்ணினேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பென்சிலால் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது என்ன பண்ணினேன்னா, நம்ம வந்து கலர் பண்ண போகிறதுனால அதுக்கு மேலே வந்து பிளாக் கலர் அவுட்லைன் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அது வந்து பார்க்க லுக்காக இருக்கணுன்றதுக்காக வேண்டி. ஏதோ காய்ஸ், நம்ம அவுட்லைனை முடிச்சாச்சு. அப்புறம் இப்படி தான் காய்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து உள்ளதில் ஈஸி, வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து வாஷி டேப் எடுத்துக்கிட்டேன். அந்த வாஷி டேப்பை என்ன பண்ணேன்னா, அந்த கவுன் மட்டும் தெரிகிற மாதிரி கவுனை தவிர மிச்ச எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேன். அதாவது சைட்ஸில் ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த கவுன் ஷேப்புக்கு கரெக்டாக வந்து உள்ளுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த வாஷி டேப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதாவது கவுனுக்கு மேலே இருக்கிறது, சைடில் இருக்கிறது வந்து அப்படியே தான் இருக்கணும். அதுதான் நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இந்த வீடியோவை, மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணு. அப்புறம் கைஸ், நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ப்ராசஸ் இது தான் கைஸ். அந்த எக்ஸஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த கவுனில் மேலே இருக்கக்கூடிய அந்த இது, அதை எல்லாத்தையுமே வந்து பீல் பண்ணி விட்டுக்கிட்டேன். பீல் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஐ சஜஸ்ட் யூ கைஸ், இது வந்து ரொம்ப மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங்னு சொல்லுவேன். அப்புறமா அது இப்படி தான் கைஸ் இருந்தது. எனக்கு பிடிச்ச பாட்டுக்கு இப்போ தான் கைஸ் வந்திருக்கோம். எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒன்றுமே இல்லை, வெறும் பிளாஸ்டிக் ஷீட் ஆர் பிளாஸ்டிக் கவர் எனிதிங். அதில் என்ன பண்ணினேன்னா, 10 ருபீஸ் ஸ்கெட்சஸ் அவ்வளோத்தையுமே கலர் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதாவது ரேண்டமாக அங்கேயும் இங்கேயுமா. அப்போ தான் அது வந்து நல்ல ஒரு அவுட்புட் தரும். அதுக்காக வேண்டி தான் ப்ளூ, பிங்க், பர்பிள், இவ்வளோ கலர்ஸும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே என்ன பண்ணினேன்னா, கொஞ்சமாக ஸ்ப்ரே அடித்து விட்டுக்கிட்டேன். அதுவும் அந்த ஸ்ப்ரேயில் வெறும் வாட்டர் தான் காய்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் அது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா காய்ஸ். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை. அதை தூக்கி நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ட்ராயிங் மேலே வந்து அப்படியே தலைகீழ கவுத்திட வேண்டியதான், அவ்வளோதான். அப்புறம் அந்த அதை வந்து பீல் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க வாட்டர்ஸ் எல்லாத்தையுமே டிஷ்யூஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் வந்து சைடில் வாஷி டிப்ஸ் ஒட்டியிருக்கும்ல கைஸ், அது அவ்வளோத்தையுமே வந்து என்ன பண்ணினேன்னா ரிமூவ் பண்ணினேன். ஆனால் இங்கே தான் கைஸ் ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னா, நான் ஆல்ரெடி கட் பண்ணதில் என்னாச்சுன்னா, அந்த பேப்பர்ஸ் மொத்தமாக கட் ஆகிட்டுது. அந்த கேர்ளோட ட்ரெஸ் ஃபுல்லாக கட் ஆகிட்டுது. ஸோ நான் அதை மொத்தமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு இன்னொரு பேப்பரில் ஃப்ரெஷ்ஷாக ஒட்டி தான் இதை செஞ்சேன். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா லீவ்ஸ் வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். ரெண்டமாக அங்கங்கே பஞ்ச் ஆஃப் லீவ்ஸ் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அது இப்படி தான் கைஸ் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணினேன்னா, கொஞ்சம் ஃப்ளவர்ஸ், அதாவது சும்மா ரேண்டமாக கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து மேலே ஃபுல்லாக நிறைய இருக்க மாதிரியும் வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே ஸ்கேட்டராகி இருக்க மாதிரி, மேலேருந்து கீழே ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி அங்கனங்கனையாக ரேண்டமாக வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கலர் பென்சில் யூஸ் பண்ணி அந்த டாலோடைய முகம், கை ஃபுல்லாத்துலேயும் வந்து ஸ்கின் கலர் அடித்து விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, கம் யூஸ் பண்ணி அந்த லீவ்ஸோட சென்டர் பார்ட் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக கம் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணினேன்னா, ப்ளூ கலர் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து தெளித்து விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் பிங்க் கலர் கிளிட்டரையும் இதே மாதிரி யூஸ் பண்ணி அங்கங்கே தெளித்து விட்டுக்கிட்டேன். ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் கைஸ் இருந்தது. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.